அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நேற்று மாலையில் இருந்து மாண்பில்லாத, மரியாதைக்கு தகுதியில்லாத, நிதி பற்றி எதுவுமே தெரியாத தமிழ்நாட்டின் நிதி அமைச்சர் மரிய வில்சன் அவர்கள் தமிழ் உணர்வாளர்களால், தமிழ் தேசியவாதிகளால் போட்டு பொழக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறாரு. ஏன்? அடுத்து நேற்று ஒரு நாள்ல மட்டும் தமிழ்நாடு சட்டமன்றத்துல தமிழ்த்தாய் பல முறை அவமதிக்கப்பட்டு இருக்கிறாங்க. எப்படி? இத பத்தி எல்லாம் இந்த காணொளியில் விரிவா பார்க்கலாம். நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே. இன்றைக்கு ஆகஸ்ட் 11, சரியா இதே நாள்ல 1954 ஆகஸ்ட் 11ஆம் தேதி கேரள முதல்வராக இருந்த பட்டம் தானு பிள்ளையால 11 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டாங்க. ஏன்? தமிழர்களுக்கு சொந்தமான தேவிகுளம், பீர்மேடு போன்ற பகுதிகளை தமிழ்நாட்டுடன் இணைக்க வேண்டும் என்று கோரி திருவாங்கூர் பகுதியில் வசித்த தமிழர்கள் மிகப்பெரிய அறப்போராட்டத்தை முன்னெடுத்தாங்க. அன்றைய காலகட்டத்தில் கேரளத்தின் முதலமைச்சராக இருந்த, குறிப்பாக திருவாங்கூர் கொச்சி சமஸ்தானத்தின் முதலமைச்சராக இருந்த பட்டம் தானு பிள்ளை அவர்கள், பட்டம் தானு பிள்ளை என்கின்ற மலையாள வெறியர் தன்னுடைய காவல்துறையை ஏவி போராடி கொண்டிருந்த தமிழர்கள் மீது கொடூரமான முறையில் தடியடி நடத்தி அவர்களுடைய மண்டையை உடைத்து துப்பாக்கி சூடு நடத்தி 11 தமிழர்களை கொன்று தமிழர்களோட அந்த உரிமை போராட்டத்தை அடக்கி ஒடுக்கினார். அந்த கொடூரம் நடந்தது இதே ஆகஸ்ட் 11ஆம் தேதி தான். இப்படிப்பட்ட அவலங்கள் நடந்த இந்த ஆகஸ்ட் மாசத்துல நேற்றைக்கு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஒரு மலையாளியால தமிழ்த்தாய் மிக பெரிய அளவிற்கு அவமதிக்கப்பட்டிருக்கிறாங்க. விளவங்கோடு காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினரான பிரவீன் அவர்கள் தமிழ் மொழியை மலையாள எழுத்துக்கள்ல எழுதி வச்சு படிச்சிருக்கிறாரு. ஏன்னா அவர் ஒரு மலையாளி. தமிழ்நாட்டுல மலையாளி ஒருத்தர் சட்டமன்ற உறுப்பினராகி இருக்கிறாரு. அவரு தமிழ் மொழியை மலையாள எழுத்துக்கள்ல எழுதி வச்சு படிச்சு தமிழ் மொழியையும் தமிழர்களையும் தமிழ் நாட்டையும் மிகப்பெரிய அளவிற்கு அவமதிச்சிருக்கிறாரு. நான் தெரியாமத்தான் கேட்கிறேன். விளவங்கோடு சட்டமன்ற தொகுதி அன்பு தமிழ் உறவுகளே, காங்கிரஸ் கட்சியில இருந்து யார வேட்பாளரா நிறுத்தினாலும் கண்ணை மூடிக்கிட்டு ஓட்ட போட்டுடுவீங்களா? அவர் யாரு, அவருடைய பின்னணி என்ன, அவர் எந்த இனத்தை சேர்ந்தவர் என்பதையெல்லாம் ஆராய்ச்சி பார்க்கவே மாட்டீங்களா? கேரள சட்டமன்றத்துல ஒரு தமிழனால இப்படி சட்டமன்ற உறுப்பினராகி தமிழ் எழுத்துக்கள்ல மலையாளத்தை எழுதி வச்சு படிக்க முடியுமா? கேரள மலையாளிகள் அதை அனுமதிப்பாங்களா? தமிழ்நாட்டுல மட்டும் எப்படி இந்த அவலம் நடக்குது? நாம மட்டும் ஏன் இந்த அளவிற்கு மொழி பற்றும் இனப்பற்றும் இல்லாம இருக்கிறோம்? இந்த பிரவீன் அவர்களை வேட்பாளராக நிறுத்தியதிலேயே கேரள காங்கிரஸோட முக்கிய புள்ளியான கேசி வேணுகோபாலோட தலையீடு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆக கேரள மலையாளிகள் தங்கள்ல ஒருத்தரை தமிழ்நாட்டுல சட்டமன்ற உறுப்பினராக்கி தமிழ்நாடு சட்டமன்றத்திற்குள்ள ஒரு உளவாளி போல பிரவீனை அனுப்பி வச்சிருக்கிறாங்க. அவரு சட்டமன்றத்துக்குள்ள வந்து உக்காந்துகிட்டு திமிர்த்தனமா தமிழே தெரியாம மலையாள எழுத்துக்கள்ல தமிழ் மொழியை எழுதி வச்சு தப்பும் தவறுமா தமிழை பேசி தமிழ் மொழியையும் தமிழ் தாயையும் கொச்சப்படுத்தி இருக்கிறாரு, அவமதிச்சிருக்கிறாரு. தமிழர்கள் நாம என்னைக்குத்தான் திருந்த போறோம்? என்னைக்குத்தான் நமக்கு மொழி பற்றும் இனப்பற்றும் வரப்போகுது? இந்த கொடுமை, அசிங்கம், அவமானம் இதெல்லாம் போதாதுன்னு நேற்று தமிழ்நாட்டு கோவில்களுக்கு புதிதாக நியமிக்கப்பட்ட அறங்காவலர்களின் பெயர் பட்டியலை தமிழ்நாடு அரசு வெளியிட்டுச்சு. அதை எடுத்து பார்த்தா அதுக்குள்ள ஒரு கொடுமை காத்துக்கிட்டு இருந்துச்சு. நம்ம ஊர் புறங்கள்ல சொல்லுவாங்கல்ல, கொடுமை கொடுமைன்னு கோவிலுக்கு போனா அங்க 2 கொடுமை ஜிங்கு ஜிங்குன்னு ஆடிச்சான். அது மாதிரி தமிழ்நாடு சட்டமன்றத்துக்குள்ள ஒரு மலையாளி தமிழ் மொழியை மலையாள எழுத்துக்கள்ல எழுதி வச்சு படிச்சு தமிழ் மொழியையும் தமிழ் தாயையும் அவமதிச்ச கொடுமை போதாதுன்னு கோவில் பக்கம் வந்தா அங்க ஒரு மலையாளி குத்த வச்சு ஜிங்கு ஜிங்குன்னு ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. நேற்று தமிழ்நாட்டு கோவில்களுக்கு புதிதாக நியமிக்கப்பட்ட அறங்காவலர்களின் பெயர் பட்டியலை தமிழ்நாடு அரசு வெளியிட்டுச்சு. அதை எடுத்து பார்த்தா அதுக்குள்ள அர்ச்சனா கல்பாத்தி அகோரம் என்பவரோட பெயர் இருக்கு. யார் இந்த அர்ச்சனா கல்பாத்தி அகோரம்? இவங்க தான் விஜய் நடிச்ச கோட் திரைப்படத்தை தயாரிச்சவங்க. இவங்க ஒரு திரைப்பட தயாரிப்பாளர். இவங்களை கொண்டு வந்து தமிழ்நாட்டு கோவில்களுக்கான அறங்காவலராக தமிழ்நாடு அரசு, தாவேகா அரசு நியமிச்சிருக்கு. விஜய் நடிச்ச படத்தை தயாரிச்சவங்க என்ற ஒரே காரணத்திற்காக விஜயோட ஆட்சி காலகட்டத்தில் அவங்களுக்கு அரசு பொறுப்பை தூக்கி கொடுத்துருவீங்களா? இந்த அர்ச்சனா கல்பாத்தி அகோரத்திற்கும் தமிழ்நாட்டு கோவில்களுக்கும் என்ன சம்பந்தம்? முதல்ல இவங்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன சம்பந்தம்? ஏன்னா இவங்க ஒரு மலையாளி, இவங்க தமிழரே கிடையாது. இவங்க பெயரில் இருக்கின்ற கல்பாத்தி என்பது பாலக்காடு பகுதியில் இருக்கின்ற ஒரு சிற்றூரோட பெயர். அந்த சிற்றூரில் இருந்து வந்த தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் தான் இந்த அர்ச்சனா கல்பாத்தி அகோரம். இந்த மலையாளியை கொண்டு வந்து தமிழ்நாட்டு கோவில்களோட அறங்காவலராக நியமிக்க வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு? கேரளாவில் கூட தான் எத்தனையோ கோவில்கள் இருக்கு, வழிபாட்டு தலங்கள் இருக்கு. அங்கெல்லாம் ஒரு தமிழரை அறங்காவலராக கேரள அரசு நியமிக்குமா? வாய்ப்பு இருக்கா? சான்ஸே கிடையாது. அப்ப தமிழ்நாட்டுல மட்டும் எப்படி இந்த அவலம்
நடக்குது. இது பற்றி மாண்புமிகு மரியாதைக்குரிய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் கிட்ட போய் கேள்வி கேட்கிறாங்க. அதுக்கு அவரு, அர்ச்சனா தமிழ்நாட்டில் இருக்கிற நிறைய கோவில்களுக்கு கொடை கொடுத்திருக்கிறாங்க, நிறைய கோவில்களை புதுப்பிச்சு புனரமைச்சிருக்கிறாங்க, அதுக்காகத்தான் நாங்க அவங்களுக்கு இந்த பொறுப்பை கொடுத்தோம் அப்படிங்கிறாரு. அர்ச்சனா கல்பாத்தி அகோரம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிறைய கோவில்களுக்கு கொடை கொடுத்திருக்கிறாங்க, நிறைய கோவில்களை புதுப்பிச்சு புனரமைச்சிருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பிரசாதமாக பொங்கலையும் புளியோதரையும் கொடுங்க. பத்தலையா, பரிவட்டம் கட்டி மாலை போட்டு கோவில்ல முதல் மரியாதை கொடுங்க. அதெல்லாம் விட்டுட்டு எதுக்காக தமிழ்நாட்டு கோவில்களோட அறங்காவலர் என்கின்ற அரசு பதவியை தூக்கி கொடுக்குறீங்க? ஏன் அந்த பதவிக்கு தகுதியான தமிழன் தமிழ்நாட்டுல யாருமே இல்லையா? ஒரு மலையாளி வந்துதான் தமிழ்நாட்டு கோவில்களுக்கு அறங்காவலரா இருக்கணுமா? பொதுவாவே தமிழ்நாட்டோட ஆட்சி அதிகாரத்திற்கு வருவதற்கு பிறமொழியாளர்கள் இந்த தமிழ் திரையுலகத்தை ஒரு கருவியா பயன்படுத்துறாங்க. நம்பிக்கை இல்லையா? நீங்களே எடுத்து பாருங்க. கடந்த 3 மாதத்துல மட்டும் இந்த தாவேகா அரசு அமைந்ததில் இருந்து பல பிறமொழியாளர்கள், திரைத்துறையை சேர்ந்த பல பிறமொழியாளர்கள் தமிழ்நாட்டோட அரசு பொறுப்புகள்ல நியமிக்கப்பட்டு இருக்கிறாங்க. பட்டியலை நான் சொல்லட்டுமா? விஜய் நடித்த ஜனநாயகன் திரைப்படத்தை தயாரித்த தயாரிப்பாளர் கே வெங்கட நாராயணா ரெட்டி என்கின்ற கன்னடரை தமிழ்நாடு அரசோட டெல்லி சிறப்பு பிரதிநிதியாக மாண்புமிகு மரியாதைக்குரிய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் நியமிச்சிருக்கிறாரு. எதுக்காக ஒரு கன்னடரை இந்த பொறுப்புல நியமிக்கணும்? இத பத்தி மாண்புமிகு மரியாதைக்குரிய மின்வாரியத்துறை அமைச்சர் நிர்மல் குமார் கிட்ட பத்திரிகையாளர்கள் கேள்வி எழுப்பிய போது அவரு அதுக்கு அதிமேதாவித்தனமான ஒரு பதில சொன்னாரு. ஏங்க, அவரு கன்னடர் கிடையாது, ஆந்திர தெலுங்கர் அப்படிங்கிறாரு. அட அறிவாளிகளா, அவர் கன்னடரா இருந்தா என்ன, ஆந்திர தெலுங்கரா இருந்தா என்ன? எதுக்காக ஒரு பிறமொழியாளரை தமிழ்நாடு அரசோட டெல்லி சிறப்பு பிரதிநிதியா நியமிச்சீங்க? இதுதான் இங்க கேள்வி. அதை சரியா புரிஞ்சிக்காம அவர் கன்னடர் இல்ல, ஆந்திர தெலுங்கர் அப்படிங்கிறாரு. சரி, ஆந்திர தெலுங்கரை மட்டும் இந்த பொறுப்புல நியமிக்கலாமா? எந்த ஒரு நியாயம் இது? என்ன அறம் இது? நேற்றைக்கு ஜனநாயகன் திரைப்படத்தோட தயாரிப்பாளர் வெங்கட நாராயணாவை அரசு பொறுப்புல நியமிச்சாங்க அப்படின்னா இன்னைக்கு கோட் திரைப்படத்தோட தயாரிப்பாளரான அர்ச்சனா கல்பாத்தி அகோரம் என்கின்ற மலையாளிய தமிழ்நாட்டு கோவில்களுக்கான அறங்காவலராக நியமிச்சிருக்கிறாங்க. அடுத்தபடியாக விஜய் நடித்த பீஸ்ட் திரைப்படத்தில் ஒளிப்பதிவாளராக வேலை செய்த மனோஜ் பரமாம்சா என்பவரை தமிழ்நாடு திரைப்பட பயிற்சி கல்லூரியோட தலைவரா இந்த தாவேகா அரசு நியமிச்சிருக்கு. இவர் யாரு? இவர் ஒரு தெலுங்கர். இவருக்கு தமிழ், தமிழர், தமிழ்நாடு, தமிழ் தேசியம் என்ற சொற்கள் சுத்தமா ஆகவே ஆகாது. இத பத்தி எல்லாம் பேசினா காதை இருக்க மூடிக்குவாரு. இப்படிப்பட்டவரை கொண்டு வந்து தமிழ்நாடு திரைப்பட பயிற்சி நிறுவனத்தோட தலைவராக இந்த தாவேகா அரசும் முதலமைச்சர் விஜயும் நியமிச்சிருக்கிறாங்க. சரி, இன்னைக்கு முதலமைச்சரோட தனிப்பட்ட அரசியல் ஆலோசகர் யாரு? ஜான் ஆரோக்கியசாமி நாயுடு என்கின்ற தெலுங்கர். முதலமைச்சரோட பொது நிகழ்ச்சி ஆலோசகர் யாரு? விஷ்ணு ரெட்டி என்கின்ற தெலுங்கர். தமிழ்நாடு அரசோட தலைமை வழக்கறிஞர் யாரு? விஜய் நாராயண் என்கின்ற மலையாளி. இந்த விஜய் நாராயண் என்பவர் தான் விஜயோட ரோல்ஸ் ராய்ஸ் காருக்கான வரி ஏய்ப்பு வழக்கை வெற்றிகரமாக நடத்தி கொடுத்தவர். அவரை கொண்டு வந்து தமிழ்நாடு அரசோட தலைமை வழக்கறிஞராக நியமித்திருக்கிறார் மாண்புமிகு மரியாதைக்குரிய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள். இதுல கூடுதல் செய்தி என்ன அப்படின்னா, இந்த விஜய் நாராயண் என்கின்ற மலையாளி KM பணிக்கரோட பேரன். யார் இந்த KM பணிக்கர்? தமிழர்கள் தங்களுக்கு சொந்தமான தேவிகுளம், பீர்மேடு, நெடுமாங்காடு போன்ற பகுதிகளை கேரளாவிற்கு இழப்பதற்கு காரணமாக இருந்த முக்கிய சூத்திரதாரியாக இருந்தவர் தான் இந்த KM பணிக்கர். இவரோட பேரனை கொண்டு வந்து தமிழ்நாடு அரசோட தலைமை வழக்கறிஞராக நியமித்திருக்கிறது இந்த தாவேகா அரசு. கேரளாவில் ஒரு தமிழரை அந்த மாநில தலைமை வழக்கறிஞராக நியமிப்பாங்களா? கர்நாடகாவில், ஆந்திராவில், தெலுங்கானாவில், மகாராஷ்டிராவில், குஜராத்ல, ஒரிசாவில் எங்கேயுமே நடக்காது. இந்த தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த அவலம் தொடர்ந்து நடக்கும். ஏன்னா தமிழர்களுக்கு வெக்கம், மானம், சூடு, சொரணை, தன்மானம், சுயமரியாதை, மொழிப்பற்று, இனப்பற்று எதுவுமே கிடையாது. எதுவுமே கிடையாது. எதுவுமே கிடையாது. வெறும் சோத்து பிண்டங்கள். அவ்வளவுதான். நாம தின்னுட்டு தூங்குறதுக்கு மட்டும்தான் லாய்க்கி. நம்ம தொகுதியில யார் வேட்பாளர் என்பதை கூட பார்க்காமல் ஓட்டு போட்ட முட்டாள்கள் தானே நாம. நான் என்னையும் சேர்த்துதான் சொல்றேன். இந்த இனக்கூட்டத்துல நானும் ஒருத்தன் தானே. நம்ம தொகுதியில யார் நிக்கிறாங்க, அவங்க எந்த இனத்தை சேர்ந்தவங்க, அவங்களுடைய பின்புலம் என்ன என்பதை எல்லாம் ஆராயாமல் கண்ணை மூடிக்கொண்டு ஓட்டு போட்ட முட்டாள் கூட்டம் தானே நாம. அப்படி நாம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த ஒரு அறிவாளி நேற்று சட்டமன்றத்துல நம்முடைய தமிழ் தாயை, தமிழர்களை ஒட்டு மொத்தமாக அவமதிச்சு பேசி இருக்கிறாரு. யார் அந்த புண்ணியவான் தெரியுமா? நிதியமைச்சர் மரிய வில்சன்.
நேற்று சட்டமன்ற விவாதத்தின் போது திமுக சட்டமன்ற உறுப்பினர் ராஜேந்திரன் நிதி அமைச்சரோட தமிழ் உச்சரிப்பை சுட்டிக்காட்டி அதுல நிறைய தவறுகள் இருக்கு, இதையெல்லாம் நீங்க திருத்திக்கணும் அப்படின்னு சின்ன அறிவுரை தான் கொடுத்தாரு. உடனே நிதி அமைச்சர் மரிய வில்சனுக்கு கோபம் பொத்துக்கிட்டு வந்துருச்சு. என்ன சும்மா கிண்டல் பண்றீங்க? என்னுடைய மொழி நடை இதான், இந்த யூனிக் ஸ்டைல்ல தான் நான் பேசுவேன். என்ன கிண்டல் பண்றீங்களா? நீங்களாம் என்ன யோக்கியமா? நான் பைபிள் படிச்சவன். பைபிள் எனக்கு அன்பு மொழியை சொல்லி கொடுத்திருக்கிறது, அமைதி மொழியை சொல்லி கொடுத்திருக்கிறது, இரக்கத்தின் மொழியை சொல்லி கொடுத்திருக்கிறது. இதுவெல்லாம் எவ்வளவு தமிழ் படித்தாலும் தெரியாது அப்படின்னு பேசியிருக்கிறாரு. எவ்வளவு திமிரு இருக்கும், எவ்வளவு திமிரு இருக்கும். தமிழ் படிச்சவங்களுக்கு எல்லாம் அன்பு, அமைதி, இரக்கம் இந்த உணர்வெல்லாம் இருக்காதா? இருக்காதா? அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ், அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு, பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படின்னு தமிழ் இலக்கியங்கள் முழுவதும் அன்பையும் அறத்தையும் மட்டுமே தமிழ் புலவர்கள் பாடி வச்சிருக்கிறாங்க. அத்தகைய தமிழை படித்த ஒருவனுக்கு அன்பு, அமைதி, இரக்கம் இதை பற்றி எல்லாம் எதுவுமே தெரியாது அப்படின்னு தமிழ் தாயையும் தமிழ் மொழியையும் தமிழர்களையும் இழிவுபடுத்தி பேசி இருக்கிறார் மாண்பில்லாத, மரியாதைக்கு தகுதி இல்லாத, நிதி பற்றி எதுவுமே தெரியாத நிதி அமைச்சர் மரிய வில்சன் அவர்கள். இத்தோட நிக்காம நான் இப்படித்தான் பேசுவேன், இதுதான் என்னுடைய யூனிக் ஸ்டைல் அப்படிங்கிறாரு. எது? தமிழை தப்பும் தவறுமாக பேசுவது உங்களுடைய யூனிக் ஸ்டைலா? நான் இப்படித்தான் தமிழை தப்பும் தவறுமாக பேசுவேன் என்று சட்டமன்றத்திலேயே தமிழ் மொழியையும் தமிழ் தாயையும் அவமதிச்சிருக்கிறாரு அமைச்சர் மரிய வில்சன். இதுக்காக அவரு தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட பகிரங்கமா மன்னிப்பு கேட்கணும். தன்னுடைய அமைச்சர் பொறுப்புல இருந்து விலகியே ஆகணும். இல்லைன்னா அதற்குண்டான பின்விளைவுகள் மோசமா இருக்கும். நான் மிரட்டல. தமிழர்களோட தமிழ் உணர்வையும் தமிழ் மொழியையும் யாராச்சும் கெடுக்கணும்னு நினைச்சாலோ, இல்லைன்னா அந்த மொழி உரிமைகளை யாராச்சும் சீண்டி பார்க்கணும்னு நினைச்சா என்ன நடக்கும்னு கடந்த காலத்துல தமிழ்நாட்டில் நடந்த 3 மொழி போராட்டங்களோட வரலாற்றை எடுத்து படிச்சு பாருங்க. குறிப்பா நிதி அமைச்சர் மரிய வில்சன் அவர்கள் அந்த மொழி போராட்டத்தோட வரலாற்றை எடுத்து படிச்சு பாருங்க. தேவையில்லாம தமிழர்களோட மொழி உணர்வோடையும் தாய்மொழி பற்றோடையும் விளையாடாதீங்க. அது கடைசியில உங்களுடைய ஆட்சி அதிகாரத்துக்கே மிகப்பெரிய ஆப்பா வந்து முடியும். அதனால நீங்களாகவே முன் வந்து நீங்கள் சொன்ன சொற்களை பின்வாங்கி கொண்டு உங்களுடைய தவறுக்கு பொறுப்பேற்றுக்கிட்டு மன்னிப்பு கேளுங்க. இல்லைன்னா நிச்சயமாக தமிழர்கள் தங்களுடைய தாய்மொழி பற்றி வெகுண்டு எழுந்து உங்களுக்கான பதிலடியை கொடுப்பார்கள். விளங்குதா? மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இது உங்கள் நெற்றிக்கன். நான் உங்கள் அசோக்குமார் மகிழன். படிப்போம், பகிர்வோம், பயன்பெறுவோம், கற்போம், கற்பிப்போம், களமாடுவோம். தமிழ் வெல்க, தமிழர் வாழ்க, தமிழ்நாடு வளர்க, தமிழ் தேசியம் மலர்க, மலர்க, மலர்க. நன்றி, வணக்கம்.